ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்கோப். இன்றைக்கி பார்க்க போகிறது டிஆர்பி எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட் சீரீஸ் தான். இது பார்ட் 1 வீடியோ. ஓகேவா? இதில் 25 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Okay, question பார்த்துடலாம். Degree of static indeterminacy of a rigid jointed plane frame having 15 members, 3 reaction components and 14 joints. Degree of static indeterminacy கேட்டிருக்காங்க. ஓகேவா? plane frame ஓடது ஃபார்முலா என்னன்னு தெரியும். 3m plus r minus 3j minus r dash. r dashங்கிறது internal hinges கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை ஃபார்முலாவில் இன்க்ளூட் பண்ணணும். இந்த கொஸ்டினில் internal hinges எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 3m plus r minus 3j. மெம்பர்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 15 மெம்பர்ஸ். அண்ட் ஜாயின்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 14 ஜாயின்ட்ஸ். அண்ட் ரியாக்ஷன் காம்போனன்ட்ஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணோன்னா the answer is 6. ஓகேவா? ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. 3m plus r minus 3j. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The influence line diagram for a force in a truss member shown in figure. If a uniformly distributed load of intensity 30 kN per meter longer than the span traverses, then the maximum compression in the member is. ஓகேவா? மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ டாப்பில் இருக்க போர்ஷன் இன் டென்ஷனில் இருக்குது, பாட்டமில் இருக்க போர்ஷன் இன் கம்ப்ரெஷனில் இருக்குது. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? மேக்ஸிமம் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது? கம்ப்ரெஷன் சைடில் தான் இருக்கும். ஓகேவா? பாட்டமில் இருக்க அந்த ட்ரையாங்குலர் போர்ஷன் இன் கம்ப்ரெஷனில் இருக்குது, டாப் போர்ஷன் இன் டென்ஷன். கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது இங்கே கொடுத்துருக்க ஆக்ட் ஆகிற லோடு என்னது? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். யூடிஎலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த மெம்பரோட ஏரியா கூட அந்த லோட் இன்டென்சிட்டியை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ ஃபோர்ஸ்ன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது அந்த பாட்டமில் இருக்க ட்ரையாங்கிளோட ஏரியாவை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு கூட கொடுத்துருக்க 30 kN per meter மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ்ன்னு கிடச்சிடும். ஓகேவா? இப்போது ட்ரையாங்குலர் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ½ into b into h. h என்னன்னு தெரியும், ஆனால் பிரெட் என்னன்னு தெரியாது. ஓகேவா? 4 + x போட்டால் தான் நமக்கு பிரெட் என்னன்னு வரும். ஓகேவா? அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த ரைஸ் டு ரைஸ் போர்ஷன் அந்த 2 ட்ரையாங்கிளை எடுத்து சிமிலர் ட்ரையாங்குலர் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நான் எக்ஸ் டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் 4. இந்த போர்ஷன் எக்ஸ்னா அந்த அடுத்த போர்ஷனோட வேல்யூ என்னது? 4 - x. ஓகேவா? இப்போது எக்ஸோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எக்ஸ் டிஸ்டன்ஸ் போகிறது, எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ ரைஸ் கொடுத்துருக்காங்க? 0.29. 4 - x டிஸ்டன்ஸுக்கு ரைஸோட வேல்யூ என்னது? 0.58. ஓகேவா? இந்த மாதிரி போட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 0.58x ஈக்குவல் டு 0.29 into 4 - x. இப்போ சால்வ் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ x ஈக்குவல் டு 1.33. எக்ஸோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போது அந்த ட்ரையாங்கிள் போர்ஷனோட பிரெட் எவ்வளோ வரும்? 4 + 1.33, தட் இஸ் 5.33. ஓகேவா? இப்போ நம்ம இந்த போர்ஷனோட ஏரியா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும், ½ into bh. ஓகேவா? தட் இஸ் ½ into பிரெட் இஸ் 5.33 into ஹைட் தெரியும் 0.29. சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஏரியா ஈக்குவல் டு 0.77 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுன்னு இன்டென்சிட்டி ஆஃப் லோட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டு லோட் இன்டென்சிட்டி போட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். தட் இஸ் 0.77 into
30. The answer is 23.18 kilonewton. ஓகேவா? Muller-Breslau principle for influence line is applicable for continuous beams and frames, portal frames, fixed beam, all the above. The answer is option D, all the above. Next question. The degree of kinematic indeterminacy of a plane structure shown in figure. Neglecting strain is kinematic indeterminacy calculate பண்ணணும். ஓகேவா? இந்த ஃப்ரேம்க்கு ஒன் end is ஃபிக்ஸ்டாக இருக்குது, ஒன் end is ஹிஞ்ச்டாக இருக்குது. ஓகேவா? ஃபார்முலா என்ன வரும்? டிகிரி ஆஃப் கைனமெட்டிக் இன்டிடெர்மினசி KI ஈக்குவல் டு 2J மைனஸ் R. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2J மைனஸ் R. ஓகேவா? கைனமேட்டிக் இன்டிடெர்மினசியோட ஃபார்முலா. ஜேங்கிறது நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ். எவ்வளோ ஜாயின்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6, டோட்டலாக 6 ஜாயின்ட்ஸ் இருக்குது. ஆறுங்கிறது ரியாக்டிவ் காம்போனன்ட்ஸ். ஃபிக்ஸ்ட் ரெண்டில் எத்தனை ரியாக்டிவ் காம்போனன்ட்ஸ் இருக்கும்? 3. ஓகேவா? தென் ஹிஞ்ச் ரெண்டில் 2. ஓகேவா? அப்போ டோட்டலாக 5 ரியாக்டிவ் காம்போனன்ட்ஸ். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா த ஆன்சர் இஸ் 7. ஓகேவா? The BOD at 5 days of a wastewater sample is 200 mg per liter at 20 degrees Celsius. The value of the reaction constant K is 0.2. The ultimate BOD of the sample is, ultimate BOD கேட்டிருக்காங்க, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். BOD at 5 days at 20 degrees Celsius equal to L0 into 1 minus e power minus KT. Kயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா சாம்பிள் எடுத்துருக்கிறது 200 mg per liter equal to L0 into 1 minus e power minus 0.2 into 5, that is e power minus 1. e power minus 1 ஓட வேல்யூ என்னது? 0.37. ஓகேவா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா L0 equal to 316 mg per liter. ஓகேவா? இதில் இ பவரோட வேல்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இ பவர் 0னா அதோட வேல்யூ என்ன வரும்? 1. ஓகேவா? இ பவர் 1ஆக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 2.7. இ பவர் மைனஸ் 1னா இந்த ப்ராப்ளமில் பார்த்தோம்ல 0.367 ஆர் 0.37 எடுத்துக்கலாம். ஓகேவா? Septic tank is a settling tank, digestion tank and aeration tank. Which of the above are correct? The answer is settling tank and digestion tank. Okay ba? A and B only. 2 is the right answer. Next question. The question is, according to IS 456, the minimum grade of concrete with maximum free water to cement ratio is 0.5. Maximum free water to cement ratio கொடுத்திருக்காங்க, that is 0.5. And minimum cement content is 300 kg per meter cube. For this grade of the concrete கேட்டிருக்காங்க. ஓகேவா? For reinforced concreteல பாருங்க, the minimum cement content given is 300 kg per meter cube and maximum free water cement ratio is 0.5. The minimum grade of concrete for this value is M25. Okay va? So grade of concrete is M25. இது IS 456 எடுத்த டேப்லர் காலம் தான். ஓகேவா? இந்த வேல்யூஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்.
According to IS 800 2007, the slenderness ratio of lacing bars in a built-up steel compression member shall not exceed. The answer is option D, 145. கோட் புக்லேயே இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ லாம்டா ஆஃப் த லேசிங் பார்ஸ் ஆஃப் கம்ப்ரெஷன் மெம்பர் ஷால் நாட் எக்ஸிட் 145. நெக்ஸ்ட் கொஸ்டின். The splice plate for the steel column is generally designed as. The answer is option A, short column. The centroid of compressive force from the extreme compression fiber in limit state design lies. The answer is option B, 0.416 XU. Singly reinforced concrete beamல டாப் போர்ஷன், அதாவது நியூட்ரல் ஆக்சிஸுக்கு மேலே இருக்க போர்ஷன் இன் கம்ப்ரெஷனில் இருக்கும், நியூட்ரல் ஆக்சிஸ் கீழே இருக்க போர்ஷன் இன் டென்ஷனில் இருக்கும். ஓகேவா? இப்போது ஸ்ட்ரெஸ் டயக்ராம் பாருங்கள். கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் அட் த சென்ட்ராய்ட், அதோட வேல்யூ என்ன? 0.36 FCK இன்டூ XU. ஓகேவா? சென்ட்ராய்டில் ஆக்ட் ஆகிருக்கு. ஃப்ரம் த சென்ட்ராய்ட் டு எக்ஸ்ட்ரீம் ஃபைபரோட டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்குது? 0.416 XU. ஓகேவா? இந்த வேல்யூவை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதே இது 0.42 XUன்னு கூட ஆன்சர்ஸில் கொடுத்துருந்தா அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டென்சைல் ஃபோர்ஸ் எவ்வளவு? 0.87 FY. கோட் புக்லேயே இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரெஸ் பிளாக் இஸ் தட் இஸ் 0.36 FCK இன்டூ XU. ஓகேவா? டெப்த் ஆஃப் த சென்டர் ஆஃப் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் இன் கம்ப்ரெஷன் தட் இஸ் 0.42 XU ஆர் 0.416 XU. ஓகேவா? இங்கே FCKங்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த காங்கிரீட் அண்ட் XUங்கிறது டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். In limit state design, the limiting value of depth of neutral axis for M15 grade of concrete and Fe 250 is. The answer is 0.53 D. ஒவ்வொரு கிரேட் ஆஃப் ஸ்டீலுக்கும் அதோட லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் Fe 250க்கு the limiting value of depth of neutral axis is 0.53 D. For Fe 415 0.48 D. And Fe 500 the limiting value of depth of neutral axis is 0.46 D. ஓகேவா? எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. The lever arm in limit state design is. The lever arm in limit state design is. The answer is option D, D minus 0.416 XU. ஓகேவா? Lever arm distanceங்கிறது it is the distance between the resultant tensile force to the resultant compressive force. ஓகேவா? இந்த பிக்சர் பாருங்கள். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமில் D is the effective depth and resultant compressive force to the extreme compression fiber. அந்த distance என்னன்னு தெரியும்? 0.42 XU. ஓகேவா? அப்போது Dலேருந்து 0.416 XUவை நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு லிவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். தட் இஸ் D minus 0.416 XU. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Maximum deflection in steel beam with length of the beam L is limited to. The answer is option D, length of the beam L divided by 250.
Option D is the right answer. Next question. Intake wells are provided to. Intake wells are provided to. The answer is option C. Collect water from a surface source. Option C is the right answer. Surface sourcesலேருந்து வாட்டரை கலெக்ட் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணுற ஸ்ட்ரக்சரை தான் இன்டேக் வெல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கலெக்ட் வாட்டர் ஃப்ரம் அ சர்ஃபேஸ் சோர்சஸ். ரிவர், ரிசர்வாயர் அண்ட் லேக் இந்த மாதிரி சர்ஃபேஸ் சோர்சஸ்லேருந்து வாட்டரை கலெக்ட் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ண ஸ்ட்ரக்சரை தான் நம்ம இன்டேக் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். இது வந்து மேஸ்னரி ஸ்ட்ரக்சராக இருக்கும், இல்லைனா காங்கிரீட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the degree of static indeterminacy. ஓகேவா? The question is degree of static indeterminacy. இந்த கொடுத்துருக்க ஃப்ரேமோட ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். 3m + r - 3j - r dash. No internal hinges are there. So நம்ம டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசிக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? 3m + r - 3j. இங்கே எம்ங்கிறது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். நம்பர் ஆஃப் மெம்பர் இஸ் 4 அண்ட் ரியாக்டிவ் காம்பனன்ட்ஸ் ஆல் த எண்ட் ஆர் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? 3 ஃபிக்ஸ்டு எண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து 3 ரியாக்டிவ் காம்பனன்ட்ஸ், டோட்டலாக 9 ரியாக்டிவ் காம்பனன்ட்ஸ் minus 15. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் இஸ் 5. த ஆன்சர் இஸ் 6. Two-hinge charge is statically, the answer is option B, indeterminate by 1 degree. ஓகேவா? நம்ம ஸ்டாட்டிக் டிட்டர்மினசி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த வேல்யூவை வச்சு அதை டிட்டர்மினேட்டா இல்லைனா இன்டிட்டர்மினேட்டான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹியர் த டூ ஹிஞ்ச் சார்ஜ் இஸ் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பை 1 degree. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் டிட்டர்மினசி ஃபார்முலா என்னது? எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் மைனஸ் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இஸ் 3. ஓகேவா? எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் பாருங்கள், ரெண்டுமே ஹிஞ்சு. ஓகேவா? 2 hinge சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது ரெண்டுத்துலேயும் வந்து 2 ரியாக்டிவ் காம்பனன்ட்ஸ், டோட்டலாக 4 ரியாக்டிவ் காம்பனன்ட்ஸ். ஸோ 4 - 3 is 1. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பை 1 degree. என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் அதை நம்ம டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வச்சு தான் அதை டிட்டர்மினேட்டா, ஸ்டேபிளா, இன்டிட்டர்மினேட்டா, அன்ஸ்டேபிளா இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ டிஎஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசியோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா டிட்டர்மினேட் அண்ட் ஸ்டேபிள்னு சொல்லுவோம். டிஎஸ் விச் இஸ் லெஸ் தேன் 0வாக இருந்துச்சுன்னா டிட்டர்மினேட் அண்ட் அன்ஸ்டேபிள்னு சொல்லுவோம். டிஎஸ் விச் இஸ் கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சுன்னா இன்டிட்டர்மினேட் அண்ட் ஸ்டேபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Due to certain temperature increase, the rise of the 3-hinged arch increase by 1%. The horizontal thrust will then decrease by 1%. Option B is the right answer. Next question. The number of independent elastic constant for a linear elastic, isotropic and homogeneous material is? The answer is option C, 2. As per IS code of practice, concrete should be cured at? The answer is option C, room temperature, that is 27 degrees Celsius. Option C is the right answer. Next question.
For a given material, the Poisson ratio is 0.25. Mu equal to 0.25 கொடுத்திருக்காங்க. The ratio of Young's modulus e to the modulus of rigidity g கேட்டிருக்காங்க. Formula என்ன? E equal to 2g into 1 plus mu. ஓகேவா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ E by g equal to 2 into 1 plus mu ஓட வேல்யூ 0.25. The answer is 2.5. ஓகேவா, ஆப்ஷன் A is the right answer. Shear span is defined at the zone where the shear force is constant. Option B is the right answer. Okay, shear span is defined at the zone where the shear force is constant. Option B is the right answer. Next question. If a circular shaft is subjected to a torque T and a bending moment M, the ratio of the maximum shear stress to the bending stress is. The answer is option A, 2m by T. இதுக்கு derivation வரும். சிம்பிளா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Option A is the right answer. Westergaard theory is more suitable for layered soil. Option A is the right answer. Next question. Zeolite process is used for. The answer is option C, water softening. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிமைனிங் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.